ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்டான் அங்கே நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு உணவு வேளையின் போதும் படுக்கைக்கு வந்த பிறகும் எழில் பிறையை கண்டு கொள்ளாத கௌதம் இப்போது அவளிடம் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசுவதில்லை. எழில் படுத்து விழிகளை மூடிக்கொண்டாலே தவிர உறக்கம் அவள் விழிகளை தழுவ மறுத்தது. நாளை எப்படி கௌதமையும் தாத்தாவையும் எதிர்கொள்வது? இப்போது நடக்கும் பிரச்சனை பெரிதாகிவிடவும் கூடாது. சுமூகமாக எப்படி அனைத்தையும் முடித்து வைப்பது என்று யோசித்தவள் தன் திட்டத்தில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகுதான் நிம்மதியாக விழி மூடினாள். கௌதம் எழில் பிற இருவருக்கும் இடையில் பிரச்சனை ஓடுகிறது என்று வீட்டில் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் ஒருவரும் அதில் தலையிடவில்லை. அது பிரச்சனையை பெரிதாக்கிவிடக் கூடாது அல்லவா? காலை உணவு மேஜையின் முன் அமர்ந்து உண்ணும் போது, தாத்தா, இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல யார் யார் கலந்துக்க போறோம்? கௌதம் கேட்டான். நாம 4 பேர் மட்டும்தான். ஏன் கேக்குற? இந்த ப்ளூ மூன் கம்பெனியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எழில் பிறை தானே? அவ இந்த மீட்டிங்ல கலந்துக்க வேண்டாமா? கௌதம், நீ அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு அவகிட்ட பேசாம அவளை மதிக்காம ஏனோ தானோன்னு நடக்கிற. அதனாலேயே எழில் நம்ம கூட மீட்டிங்ல கலந்துக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதாவது எசகு பிசகா நடந்துட்டா உனக்கும் எழிலுக்கும் இடையில இருக்கிற உறவு பாதிக்கப்படும். அத நான் தவிர்க்க நினைக்கிறேன். ஆனா அப்பா, கௌதம் சொன்ன மாதிரி எழில் அந்த மீட்டிங்ல நம்ம கூட கலந்துக்கிறது தான் நல்லதுன்னு நாங்க 2 பேரும் நினைக்கிறோம். கௌதமின் அப்பா கூற, அப்போதுதான் மாடி இறங்கி வந்தாள் எழில். அவளை மீட்டிங்கிற்கு அழைக்க விருப்பம் இல்லாத போதும், எழில், இன்னைக்கு ப்ளூ மூன் கம்பெனியோட நமக்கு மீட்டிங் இருக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு. நீயும் எங்க கூட மீட்டிங்க்கு வரணும் தாத்தா கூற, நான் வரணுமா தாத்தா? வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ வரணும்னு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. என்னுடைய அவசியம் அங்க இல்லைன்னு நினைக்கிறேன் தாத்தா. ஏன் நீ ரகசியமா யார் யார்கிட்ட பேசி எங்க கம்பெனியை கவுத்தேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும்னு பயப்படுறியா? கௌதம் கோபமாக கேட்க, தாத்தா, நான் மீட்டிங்க்கு வரேன் என்று கூறியவள் வாசலை நோக்கி நடக்க, இருமா, நீ எங்க போற? தாத்தா கேட்டார். ஆபீஸ் போறேன் தாத்தா. நாங்களும் ஆபீஸ் தாமா வரோம். எங்க கூட கார்லயே வரலாமே. வேண்ட தாத்தா, இப்போ பஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். சாப்பிடலையம்மா? அவள் விழிகள் கௌதமை நோக்கி திரும்பியது. அவன் அவளை பார்க்கவே இல்லை. சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். கேட்க வேண்டியவங்க கேட்கலையே தாத்தா. மெல்ல தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன், சின்ன குழந்தைனா ஊட்டி விடலாம், எடுத்து சாப்பிட முடியாத அளவு சின்ன குழந்தை இல்லையே, அலட்சியமாக அவன் கூற, விழிகள் நிறைந்துவிட சட்டென்று திரும்பிக் கொண்டவள் வேகமாக நடந்தகன்றாள். மாலை 3 மணி வரை அவள் மிகவும் பரபரப்பாக அமர்ந்து வேலை பார்த்தாள். மதியம் உண்ணவும் செல்லவில்லை. அவளது நிறுவனத்தோடு இணைந்து செய்யும் வேலைகள் இன்றோடு முடிகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வேலைகள் மொத்தமாக முடிந்துவிடும். எழுந்து தாத்தாவின் அறைக்கு வந்தாள் எழில் பிறை. சார், இன்னையோட ப்ளூ மூன் கம்பெனியோட நாம சேர்ந்து பாக்குற வேலை முடியுது. எஸ், ஐ நோ. இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ அப்லோடு மட்டும் பண்ணா போதும். அதை நான் பாத்துக்கிறேம்மா. தேங்க்யூ சார். நீ வேணா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கரெக்டா 5 மணிக்கு ஹோட்டல் அபிராமுக்கு வந்துடுமா? அதுதான் சரி என்று அவளுக்கும் தோன்றியது. ஓகே சார் என்றவள் தன் கையில் இருந்த அந்த கவரை தாத்தாவிடம் நீட்டினாள். என்னம்மா இது? அதை வாங்கியபடியே அவர் கேட்க, என்னுடைய ராஜினாமா சார். ராஜினாமாவா? பிரித்து அதை வாசித்தபடியே அவர் கேட்க, ஆமா சார், என் மேல நம்பிக்கை இல்லாத சில பேர் இந்த ஆபீஸ்ல இருக்காங்க. அவங்க தொடர்ந்து என்ன காயப்படுத்திட்டே இருக்காங்க. அது என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. சோ நான் ரிசைன் பண்றேன் சார். நீ இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன்னு புரியுது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடு. இல்ல சார், நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் இது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு ஒரு சில தடைகள் இருந்தது சார். இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. நான் இனி எந்த பயமும் இல்லாம சுதந்திரமா செயல்படலாம். அந்த நம்பிக்கையிலையும் தான் நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன். ராஜினாமா கடிதத்தை வாசித்து முடித்த தாத்தா அதை மடித்து மேஜை மீது வைத்தார். ஓகே சார், நான் கிளம்புறேன். அவள் திரும்பி வாசலை நோக்கி அடி எடுக்க வாசலில் ஏளன சிரிப்போடு நிற்கும் கௌதமை கண்டாள். ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. அதுல ஏதாவது லாபம் வருமா இல்லையான்னு கூட தெரியல. போட்ட காசுல 250 கோடி ஸ்வாஹா. மிச்சம் இருக்கிற 250 கோடியாவது சேஃபா வந்து சேருமான்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே பாதியில விட்டுட்டு ஓடி ஒளிகிற மாதிரி வேலையை ராஜினாமா பண்ற. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். நான் உங்க கீழே எந்த வேலையும் பார்க்க வேண்டான்னு நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்க. அதே மாதிரிதான் நானும் உங்க கீழே எந்த வேலையும் பார்க்கல. என்ன நம்பி வேலை போட்டு கொடுத்தவருக்கு நான் நம்பிக்கையா நடந்துகிட்டேன். அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. வாசலை நோக்கி நடந்தவள் வழிமறைத்து நிற்பவனை கோபமாக பார்த்தாள். இப்படி வாசல்ல நின்னா நாங்க எப்படி சார் போறது? ஓகே, நீங்க போங்க. அவன் விலகி நிற்க அவள் வெளியே சென்றாள். மாலை 4:50 ஆன போது ஹோட்டல் அபிராம் மீட்டிங் ஹாலை தாத்தா, அப்பா, சித்தப்பா மூவரும் அடைந்து விட்டனர். வாசலிலேயே நின்று அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்ற அந்த இளைஞன் அவர்களுக்கான இருக்கைகளை காண்பிக்க மூவரும் அமர்ந்தனர். இதுல யார் இந்த கம்பெனி ஓனர்? தாத்தா கேட்க, நோ சார், நாங்க யாரும் கிடையாது. மேம் ஆன் த வேன்னு சொன்னாங்க, இப்ப வந்துடுவாங்க. அந்த இளைஞனும் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தான். கௌதமின் கார் பார்க்கிங்கில் வந்து நின்றது. பின்னாலேயே வந்து நின்ற அந்த அழகான பெரிய காரிலிருந்து இறங்கினாள் எழில்பிறை. இது யாருடைய காரு? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் அவளை பொருட்படுத்தாமல் காரை லாக் செய்துவிட்டு மீட்டிங் ஹாலை நோக்கி நடந்தான். 4:58 ஆன போது கௌதம் மீட்டிங் ஹாலுக்கு வந்து சேர்ந்து விட்டான். தாத்தாவின் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவன் எதிரில் அமர்ந்திருக்கும் 6 பேரில் யாரோ ஒருவர் தான் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என்று நினைத்து, தாத்தா மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா என்று கேட்டான். எழில் இன்னும் வரலப்பா. அதே மாதிரிதான் அந்த கம்பெனி ஓனர் இன்னும் வரல. சரியா 5 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க. அவன் கூறி முடிப்பதற்குள் எழில்பிறை அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவளை கண்டதும் அவளது ஊழியர்கள் எழுந்து நிற்க 4வரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, எழில் இங்க வந்து உட்காருமா, தன் அருகில் இருக்கும் இருக்கையை காண்பித்து தாத்தா கூற, தாத்தாவின் அருகில் வந்த எழில்பிறை 1 மினிட் சார் என்று கூறிவிட்டு தன் ஊழியர்களின் அருகில் வந்தாள். மேம், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, அந்த இளைஞன் கூற தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள். சரியாக 5 மணி. தன் ஊழியர்களின் நடுவில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தவள், டைம் 5 ஆயிடுச்சு, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா சார்? தாத்தாவிடம் தான் பேசினாள். எழில் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர்களோடு சென்று சேர்ந்து விட்டாளோ என்ற சந்தேகம்தான் அவர்களின் மனதில் எழுந்தது. நாங்க முதல்ல எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் என்று கூறிய எழில் எழுந்து நின்றாள். என் பேரு எழில்பிறை, இந்த ப்ளூ மூன் கம்பெனியோட ஓனர். 4வருக்கும் அதிர்ச்சி. இவர் சிவராம், என்னுடைய மேனேஜர் என்று துவங்கி ஒவ்வொருவரையாக 6 பேரையும் அவள் அறிமுகப்படுத்தினாள். என்ன பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்களா மிஸ்ஸர்? தாத்தாவை பார்த்துதான் அவள் பேசினாள். கௌதமின் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறது. அவனை பார்க்க அவளுக்கு தைரியம் இருக்கவில்லை. அதனாலேயே அவன் பக்கம் மறந்தும் அவள் விழிகளை திருப்பவில்லை. நீதான் இந்த கம்பெனி ஓனரா? அதிர்ச்சியோடு தாத்தா கேட்க, எஸ் சார். அப்புறம் இதுக்காகமா எங்க கம்பெனில நீ வேலை பார்த்த? சார், அத பத்தி நாம அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பார்க்கணும்னு நீங்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுவரை அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று யோசித்து யோசித்து அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதனால் தான் அவள் அப்படி சமாளித்தாள். ஓகே தாத்தா, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம் என்று கூறிய கௌதம், நீங்க ரொம்ப திறமசாலின்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப தந்திரசாலின்னு இப்ப புரிய வச்சுட்டீங்க. தந்திரசாலியா? எஸ். எங்க கூடவே இருந்து குழி பறிச்சு எங்க கம்பெனியை குழியில தள்ளி விட்டது நீங்க தானே. உங்க கம்பெனியை நான் எங்க சார் குழியில தள்ளிவிட்டேன்? எதுவும் தெரியாத மாதிரி பேசுற. சாரி, எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. 250 கோடியை நீங்க அனுப்புனதா சொல்றீங்க, ஆனா அது எங்க கைக்கு வந்து சேரல. அது மத்த 6 பேருக்கும் தெரியுமோ தெரியாதோ, உனக்கு தெரியும்ல. சாரி, உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் நான் இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நாம அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும். தேவையில்லாம தந்திரம் அது இதுன்னு சொல்லி பேசி அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க மிஸ்டர் கௌதம். எஸ் மிஸ் எழில்பிறை. வேண்டுமென்றே மிஸ் என்று அவன் அழைக்க அது ஒரு ஈட்டியாக அவள் மனதில் பாய்ந்தாலும் அந்த வார்த்தைகளை அவள் திருத்த முயலவில்லை. ஒரு புன்னகையை இதழில் ஒட்ட வைத்துக் கொண்டவள், மிஸ்டர் கௌதம், ஒருத்தர் மேல பழி போடுறது ரொம்ப சுலபம். அந்த தப்ப அவங்க பண்ணலன்னா நீங்க போடுற பழி அவங்கள ரொம்ப பாதிக்கும். ஆதாரம் இல்லாம யாரையும் குறை சொல்லாதீங்க சார். ஆதாரம் இல்லாம குறை சொல்றேனா? ஒரு ஸ்பை மாதிரி எங்க கம்பெனிக்குள்ள நீ நுழைஞ்சு நீ பார்த்த வேலை என்னன்னு உனக்கு தெரியாதா? இப்ப ரொம்ப சாதுரியமா பேசி எங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறியா? 1 மினிட் சார். சிவராமை நோக்கி கையை அவள் நீட்ட ஒரு ஃபைலை எடுத்து அவர் எழில்பிறையின் கையில் கொடுக்க அதை அப்படியே கௌதமிடம் கொடுத்தாள். இது பேங்க் ஸ்டேட்மெண்ட். 250 கோடிய உங்க கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க செக் பண்ணலாம். உங்களுக்கு காசு அனுப்புனதுக்கு அப்புறமாவும் எங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல எல்லாம் கிளியரா இருக்கு. இதை நாங்க பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி போலி ஸ்டேட்மெண்ட்டை யாராலையும் உருவாக்க முடியும். அப்படின்னா நீங்க இப்பவும் எங்களை நம்பல
அப்படின்னா போடாத காசை போட்டதா நாங்க போய் சொல்றோம்னு நீங்க சொல்றீங்களா? எஸ், அதுதானே உண்மை. உங்களுடைய இதே சந்தேகம் எனக்கும் வரலாம்ல? புரியல. நாங்க அனுப்பின காசை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு காசே வரலன்னு நீங்க ஏன் போய் சொல்லக்கூடாது? தாத்தா அதிர்ந்தார். அப்போ நீ தாத்தாவை சந்தேகப்படுறியா? உங்க தாத்தாவை நீங்க நம்பலாம், அதே மாதிரிதான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப்ன்ற முறையில நானும் நம்பலாம். ஆனா ப்ளூ மூன் கம்பெனி ஓனர் நம்பணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க அவங்க மேல ஒரு பழிய தூக்கி போடும்போது அதே பழிய அவங்க திருப்பி போட்டா உங்களுக்கு வலிக்குதா? நீங்க எந்த நிலைமையில இப்ப இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். அத நீங்க யோசிச்சு பேசுங்க. என்ன திருடியா நீங்க பாக்கும்போது நான் ஏன் அதே மாதிரி உங்களை பார்க்க கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? அவள் சொல்வது நியாயம்தானே? கௌதம் அமைதியாக, ஆனா சார், நான் அப்படி சொல்ல விரும்பல. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எங்களை நம்பி எங்க கூட கை கோர்க்க யாரும் தயாராகல. அப்படி இருக்கும்போது உங்க கம்பெனி தான் எங்களுக்கு கை கொடுத்தது. அந்த நன்றி கடனுக்காக நீங்க வந்து சேரலன்னு சொல்ற அந்த 250 கோடியையும் இன்னும் உங்களுக்கு தர வேண்டிய 250 கோடியையும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்த லாபமான 550 கோடியையும் மொத்தமா ஒன்னா 1050 கோடியா உங்களுக்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்க கொடுக்கறோம். காணாம போன அந்த 250 கோடி என்ன ஆச்சுன்னு நீங்க கண்டுபிடிங்க. அது உங்க கடமை. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு தெரியாம ஏதோ மோசடி நடக்குது, அந்த வழியில கொஞ்சம் யோசிங்க. எங்க கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாங்க அதிகமா கொடுக்கற இந்த 250 கோடிய எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. நீங்க வேணா எங்களை நம்பாம இருக்கலாம், ஆனா நாங்க உங்களை நம்புறோம். அவள் சிவராமை பார்க்க கையோடு கொண்டு வந்த பெட்டியை எடுத்து தாத்தாவிடம் நீட்டினார் சிவராம். 1050 கோடியும் கேஷாவே இருக்கு. இனி ஒரு ரிஸ்க் வேண்டான்னு நினைக்கிறேன். திருடின்ற பழிய சுமக்கிறது அவ்வளவு சுகமான விஷயம் இல்ல சார். வேற ஏதாவது பேசணுமா சார்? எழில் பிறை கேட்க இன்னும் ஏதேதோ கேட்க வேண்டும் என்று நினைத்த கௌதமின் வாயை ஒரே அடியாக அவள் மூடிவிட்ட பிறகு அவன் வேறு என்ன கேட்க முடியும்? தாத்தா, நமக்கு சேர வேண்டிய காசு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல இவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே எங்க கம்பெனி உங்க கூட சேர்ந்து எந்த ப்ராஜெக்டையும் பண்ணாது. வேண்டாம் சார், இத நீங்க பண்ணதே பெரிய விஷயம். ஓகே தாத்தா, நம்ம போலாம். கௌதம் எழுந்து கொள்ள அனைவரும் எழுந்து கொண்டனர். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.